ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சுக்க வின் பிரேக்கில் சீசன் 2ல் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வர்ற மாதிரி வராங்க என்ட்ரியே. இப்போ நான் காஜி கூட தான் சண்டை போடணுமா? பரவாயில்ல, உன்ன மாதிரி ஃபேமஸான ஒருத்தங்க கூட சண்டை போடுறதுல சந்தோஷம் தான். நம்ம 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகும்னு நினைக்கிறேன். ஏன்பா உனக்கு அப்படி தோணலையா? உன் பேச்சை கேட்கலன்னு கீழே இருந்து அவனுக்கு ஒரு குத்து விட்ட பாரு. என்ன கேட்டா நீ பண்ணது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். அதனால தான் உனக்கும் எனக்கும் ஒத்து போகுன்ற. பண்ணது வேற, நீ பண்றது வேற. நம்மளை மதிக்கணும்னா நம்மளை பார்த்து பயப்படணும். அந்த பயம் இருக்கிறதால தான் இங்க எவனும் என்ன எதிர்த்து ஒரு அவனை மதிக்கணும்னு பண்ணான்டா. ஏன்னா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அந்த ஃபீலிங் நினைக்கும் போது வரும் பாரு ஒரு சந்தோஷம். உனக்கு இப்ப அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, நமக்குள்ள இப்படி ஒத்து போறது எனக்கு பிடிக்கல. ஒரு வரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும். காட்டு மிராண்டித்தனமா நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க, அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதுல உங்க பேரு போஃபியூர். ஊரை பாதுகாக்கிற, மக்களை பாதுகாக்கிறேன்னு தெரிய வேண்டியது. உண்மையை சொன்னதும் உனக்கு கோவம் கொள்ளடிக்கிறேன். அதுக்கு அதே மாதிரி நீயும் அவங்கள ஒருத்தன் தானே. இதுல நான் ஜெயிச்சா நீ என் கூட வந்து கீழ சேர்ந்துக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா போட்டோன்னு பேச விட்டா ஓவரா பேசிக்கிட்டு போற. இதையா நீ பெஸ்ட் ஃபீலிங்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி உதவாக்காரெல்லாம் ஃபியோரினை பத்தி பேச தகுதியே கிடையாது. இவ்வளோ பேசுவான்னு எதிர்பார்க்கலையே. ஓட்டு ஃபைட்டை தடுத்துடா. உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பவும் வித்தியாசமா இருக்கா? என்னடா திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவன் ஒருத்தன் தானே, ஒழுங்கா வந்து இவனை அடிங்க. இவனை அடிக்க துப்பு இல்லையா உங்களுக்கு? பொறுப்பு இன்னொருத்தனை கொடுக்க வச்சியடா. ஓடு தம்பி மரல்டா, இனிமே அலறம் பேரு. ஆயுதம் இல்லாம வர்றதுக்கே நடுங்கலையோ. என்கிட்ட டைம் இல்ல. அடுத்து யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வாயு உதார் விட்டுட்டு இருந்தா. கூலா சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டாரா. அப்பாடி அப்பா, கொஞ்சம் விட்டானா ரொம்ப தான் ஆட்டம் போடுற. என் வேலையே எப்பவும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான். ஆனா இப்ப என்ன பாத்தியா, சீனியர்ஸ் இப்போ ஒண்டி கொடுத்தனமா உங்களை கூப்பிடுறதுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா நீங்க எல்லாம் வீக்கானவங்கன்னு ஒத்துக்கிறேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி சிரிக்க கூடாது. நீ கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நினைச்சு உனக்கே கடுப்பா இருக்கா? அவனுங்க வெடி இல்லாம அடிக்கலான்னு பாக்குறானுங்க. என்ன நான் சொல்றது தப்பா இல்ல? சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ இப்படி வேலைப்பா இருக்கிறத நினைச்சு எனக்கே போர் அடிக்குதுப்பா. உன் கதையை முடிச்சிடுறேன். பண்றதுதான் எனக்கு அவனையாவும் வருது. என்ன முடியும்னு காட்டவா? இப்படி பல்ல காட்டி சிரிக்கிறது என் பழக்கம் தான். ஏன்னா சந்தோஷத்தை சப்ளிமெண்ட் அதை கூட வச்சிருக்கிறவனா கஷ்டம் பறக்குதுடா. வாண்டு போயில எந்திரி. கடைசி ரவுண்ட்ல ரங்கராட்னம் சுத்த தயாரா. ஆறுல பறக்கும் போதே காலை புளிச்சுக்கிறா. இருக்கிற எல்லாரும் இப்போ திணறிக்கிட்டு இருக்காங்க. அவளோண்டு இருந்துகிட்டு நழுவிக்கிட்டே போறது எனக்கு கடுப்பாகுது. நீ இவ்வளவு பேசுவீடா? என்னடா எல்லாரும் பேசுறீங்க?
உன்னை விட மாட்டேன். யாருக்கிட்ட மோதுற? இப்படி சண்டை போட்டா கொஞ்சம் மஜாவா இருக்கும். 2 பேரும் மிச்ச குச்சம் இல்லாம மொத்தத்தையும் இறக்கணும் போல. போடு இந்தா. வாங்கி வாங்கி கொடுக்குறான்டா. அதை நீ தாங்க. என்ன ராஜா பாடி சைடு வாங்குது, ஆனா நான் முடிக்கலையே. இன்னும் பவர் பஞ்ச்லாம் வர பாக்கி இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? போச்சா காது? ரெண்டு பேர் தொடி முடியும். அவ்வளோதான். நிம்மதியா உறங்குங்க அத்தி பேர். நீ வாங்கின அடிக்கு 1 வாரம் ஒத்தனம் கொடுத்தா கூட பத்தாது போல இருக்க. நீ மட்டும் இல்ல, கீழ இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதுதான் கதி. யார்கிட்ட வந்து வாலாடுறீங்க? சண்டைக்கு வந்துட்டு பொறுமையா இருக்க சொல்றேன் கிறுக்கா. ஏய் நீ இதெல்லாம் பண்ணுவியா? அப்போ நீ அடங்குறதா இல்ல? மாஸ் பண்றானே. என்ன சின்ன பொண்ணு, இப்ப நீ என்ன பண்ணலாங்கிற? சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளவு வாங்கினாலும் மட்டும் பாரு ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கறான். அது ஏன் தெரியுமா? நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். இன்னும் கேரளால இருக்கணும்ல என்ன லோனா சொல்லணும்? பேசுறது. ஏன் உனக்கு கோவமே வர மாட்டேங்குது? நான் மட்டும் உன்ன மாதிரி பிறந்திருந்தேனா நாளைக்கு இப்படி உயிரோட இருந்திருக்க மாட்டேன். என்னைக்கோ செத்துருப்பேன். யாரு வேண்டான்னா பேசி பேசி அவனே செத்துருவான். பிடிச்சிருக்கு. சும்மா போய் சொல்லி மழுப்பாத. ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடந்துக்கணும். அதோட டயர்டானதுக்கு அப்புறம் தான் கையை வைப்போம். வாழுறதே சுத்த வேஸ்ட். உயிரோடவே இருக்க கூடாது. என்னாச்சு? உன் கைய உடைச்சிட்டனா என்ன? பொண்ணுங்க யாருக்குமே பிடிக்காது. ஆ? உன்ன மாதிரி போரான ஆளுங்கள நிச்சயமா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. ஆனா ஒரு மனுஷனா கூட உன்னை எனக்கு ட்ரெஸ் சுத்தமா போட்டுட்டான்டா. பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்காதா? என்னடா உளறிட்டு இருக்க? அச்சச்சோ, நான் சொன்னது கடுப்பாகுதா? நான் மட்டும் ஒரு பொண்ணா இருந்திருந்தேன்னு வையேன், உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட பேசி என் டயத்தை கூட நான் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். நீ உங்ககிட்ட சொன்னதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. மேல இருக்கிறவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டு பேசி அவன் கடுப்பானானா? நடக்கிறவன் வீக்கானவன் தானே அர்த்தம். என்ன சிரிப்பு காட்டுறியா? நான் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். அதுக்கு என் திறமைக்கும் சக்திக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது பேர் தான் அடியாது. நீதான் நினைச்சிருக்க. உன்னை இந்த டீம்ல எதுக்காக வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா? வெளி உலகமே தெரியாத ஒரு சின்ன கிணத்து தவளை நீ. அச்சச்சோ, உன்னால தவளைங்களுக்கு அவமானம். ஏன்னா நீ எல்லாம் தவளைங்களை விட மோசமான. ஆஹா, முடி கொட்டுது. சரியா? என்ன சொன்ன? இதுக்கு இப்படி பேச விட்டாதானே? இப்ப நீ என்ன பண்ண? டேய் என்னடா இது மறுமடியாடா? இப்ப டச் தாங்க பண்ணோம். திடீர்னு தலை கிறுகிறுன்னு. அனிமல் சோட டிஸ்லோகேட் பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அதை நினைச்சு பெருமை பித்திக்க கூடாது. அப்படி இருந்தாதான் பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். அசையவே முடியாதவனை இதுக்கு மேல அடிக்கிறது பிரயோஜனமே இல்லை. ஆனா நீ முழிச்சிருந்தனா இங்க இருக்கிற மத்த எல்லாருக்கும் பிரச்சனை. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? கவனமாகிருங்க. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இவரும் பெருசா ஆக்ஷன்ல போட்டு படுக்க வச்சு போட்டு பொட்டலம் கட்டுறாரு. 2 பேர் மட்டும் இருந்தாலும் மொத்தமா எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க. தகராசி சாக்குரா தானே வந்தா அப்படி வருவான். தேங்க்ஸ் பா, நீ உண்மையிலேயே கேத்துதா. சக்குரா நம்ம எல்லாரையும் அடிச்சிருக்கானுங்க போல. என்ன எல்லாம் எப்படி இருக்கிறானுங்க, அவன் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான். அங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா? நாங்க எங்க பக்கம் முடிச்சிட்டோம். எங்க பக்கமும் தான். அவனுடைய ஏரியாவையும் கிட்டத்தட்ட சுகிஷ்டா முடிச்சு விட்டுட்டான். ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் பாக்கி இருக்காங்க. இங்க இருக்கிற ஒருத்தனைக்கு விடக்கூடாது. யாருக்காவது ஹெல்ப் தேவைன்னா கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அடுத்த தடவை வருவேன். வாங்க போலாம். என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
இவனா இந்த சீரியஸ் ஆக மாட்டானே. என்ன விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்படி பார்க்காத. மறைக்க மாட்டானே. இப்போ கண்ண நோண்ட. இவனும் ஃப்ரெஷ்ஷாக தாங்கிறான். என்னாச்சு சக்குரா? போதும், அவனை விட்டுற. இதுக்கு மேல அவனை அடிக்காத. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ இந்த மாதிரி பேசி நான் இப்பதான் பாக்குறேன். இவனை மாதிரி ஆளை பார்த்தா உனக்கு கோவம் வராம இருக்குமா சொல்லு? நீ சொல்ற மாதிரி எனக்கு கோவம் வரும். இப்போ நான் அதே கோவத்துல தான் இருக்கேன். அவுட் ஆஃப் என் கண்ட்ரோல் மேல கோவம். தேவையில்லாம நான் வாயை விட்டு என்ன இருக்குன்னு பார்த்தல. கோவப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணணுமோ அதை இப்போ நான் பண்ணியே ஆகணும். அதனால இப்போதான் பழையமே வர அவசரம் நம்மளுக்கு ஆரம்பிச்சு. ஒண்ணு நீ சொன்னது உண்மைதான். இவன் ஒருத்தனையே பொழந்தா வேலைக்கு ஆகாது. நான் போய் அந்த பக்கமும் கவனிச்சுக்கிறேன். பிரிச்ச முஞ்சாக்கு நம்ப கூடாது சொல்லுவாங்களா? முடிச்சிடலாம். இவன் அப்பப்போ கண்ட்ரோல்ல வைக்கணும் பழகுது. எல்லாம் மிருகமா மாறுறான். இல்லையே, என்னைக்கும் என்னால உன்ன மாதிரி வர முடியாது. ஆமா கரெக்டு தான். உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லைடா. டேங்கப்பா, உன்னை பார்த்தாலே பயமா இருக்கே. நியாயமா பார்த்தா நீ எங்க பக்கம் இருந்திருக்கணும். தானே உன்னை கடுப்பேத்திட்டு அவ்வளவுதான் போல இருக்க. ஆனா நீ மட்டும் என் கூட இருந்த, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம். இந்த ஹீரோயிஸ் எல்லாம் உனக்கு சுத்தமா செட் ஆகல. எப்பவுமே நீ ஒரு மிருகம் தான். நீ சரியா சொன்ன. நான் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடைக்காத. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு தெரியாம ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கீழே விழுந்து கிடந்தா ஞாபகம் இருக்க. அப்படி போடு. அப்ப நீ இப்ப என் கூட அதே மாதிரி சண்டை போடுறியா? ஒவ்வொரு தடவையும் நிலைமை அந்த மாதிரி மோசமாயிட்டா எப்படி அதுல இருந்து வெளியே வரதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இப்பதான் பாதி மனுஷனா இருக்கேன். இப்ப அதுக்கு என்னங்கற? நம்மள யாரும் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது தான் கெத்து. நீ தானே இந்த டீமையே கிரியேட் பண்ணவ. எனக்கு தெரிஞ்ச டீமோட கம்பேர் பண்ணா நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் ஸ்டூடெண்டா நீ? இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த டீமுக்கு லீடரா இருக்க உனக்கு தகுதியே இல்லைங்கிற. நீ வேஸ்ட். தகுதியா? தகுதியை பத்தி மனுஷங்க தான் பேசணும். உன்ன மாதிரி அரக்கம் இல்ல. உண்மையிலே நீ யார் தெரியுமா? எல்லாரும் கொஞ்சணும்னு நினைக்கிற ஒரு அப்பாவி பிராணி. யாராலையும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாதப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு இப்போ உனக்கு காட்டுறேன். ஒரு காலத்துல நீயும் அப்படிதான் இருந்தேன்னு என்கிட்ட சொன்னல. பயம்னா என்னன்னு நான் உனக்கு காட்டணும். அப்போ நீ இப்படி இருக்கியான்னு பாப்போம். வந்து என் கூட சண்டை போடு. எதுக்கு இப்படி தப்பிச்சு போயிட்டே இருக்க? அதுதான் அவனுக்கும் தெரியல. போச்சு போ. என்ன நீ இவ்வளவு வீக்கா இருக்க? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது.
ஒத்துக்கோ. கண்ட்ரோல் பண்றதால தானே இப்படி நீ அடி வாங்குற. நீ மட்டும் மனுஷனா இருந்தா கடைசி வரைக்கும் என்கிட்ட அடி வாங்கிய சாக வேண்டியதுதான். வீக்கானவனா இருக்கிறதால என்ன பிரயோஜனம் சொல்லு? எனக்கா தகுதி இல்லைங்கிற. மீட்டர் பண்ண மாதிரியே இருக்குது. என் தகுதி என்னன்னு இப்போ வந்து தெரிஞ்சுதா? ஸ்பைடர்மேன் மாதிரியே பண்றாங்க அவன். அதேதான். உன்னை இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உள்ள இருந்த மிருகத்தை தட்டி எழுதிட்டு ஆசைப்பட்டல்ல வாகு. அதேதான். எனக்கு தெரியும். உன்னை இப்படி பார்க்க தான் நல்லா இருக்கு. அவனை பார்க்குற மாதிரியே அவனுக்கு இருக்கு. எப்படியே இரு. அதான் நல்லது. கண்ட்ரோல் பண்ணாத. எப்போ நீ எப்படியே தெரியல இவனுக்கு என்ன ஸ்டோரி, இவன் ஏன் இப்படி மாறி இருக்கான்னு தெரியல. இப்போதான் எனக்கு சந்தோஷம். க்ளீன் பண்ற மாதிரியே பண்ணுகிறான். வலியை உணருங்கன்னு. இன்னும் ஒரு அடி அடிச்சா போதும், நான் கொடுக்க வேண்டிய 10 முடிஞ்சிடும். இல்லை, அவன் ஒன்ன மாதிரி இல்லை, கண்ட்ரோலில் இருக்கிறான். அதுக்குள்ளேயே விழுந்துட்ட. ரொம்ப பேசிட்ட. என்னப்பா நீ அவனை முடிச்சிட்ட போல இருக்கு. அங்கேயும் எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. முடிஞ்சு சாக்குற இன்னும் இருக்கணும். எப்படி? எல்லாரையும் உற்சாகப்படுத்து. எப்படி? இதுவும் ஒரு கிளாஸ் தான் கண்ணு, கற்றுக்க. தயவு செஞ்சு என் கையை விட்டுறீங்களா? அன்சாய், 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 எழுந்துற. உனக்காக இவங்க, அவனுக்காக நீ. சண்டை முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நேரம் நான் மயக்கத்திலே waste போல இருந்திருக்காங்க. இருக்கேன். மண்டிலே பின் மண்டிலே வாங்க. அப்படியா? எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, எங்க உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. சீனியர், நீங்க எதுக்கு? நாங்க எதுக்கா? நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தோம். அவ்வளவுதான். ஒரு வரலாம்னா அவ்வளவுதான். ஒழிச்சுக்கிட்டா. நீ போய் பேசு போ. நான் காட்டும். எதுக்காக இதெல்லாம் பண்ண? உனக்காக தான். நீ இதுல தலையிடாதன்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல. நீ ஏன் கேட்கவே இல்ல? நீ எனக்காக ஏன் இதெல்லாம் பண்ண? ஏன் இப்படி? நீ எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உனக்காக யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொன்னா? எனக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். எனக்கு அவன் மேல கடுப்பா இருந்தது. ஏய் சக்குரா, சுச்சியான ஒரு பொண்ணு என்கிட்ட அழுதுகிட்டே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொன்னா. அதோட அன்சாய் உனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு வந்து அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா. உன்னால அவனை நிமிர்ந்து பார்க்க கூட முடியல. யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னா அதுக்கான காரணத்தை நீ அவங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல. என்ன ரீசன்? அன்சாயும் சுச்சியும் ஒரு வழியா இப்பதான் உனக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. உனக்காக தான் எல்லாரும் இதை பண்ணிருக்காங்க சகுரா. இப்ப வந்து நீ எதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்க? அன்சாய் கிட்ட நான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். சரி பண்ண முடியாத மாதிரி நான் நிறைய காரியம் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து காப்பாத்துற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு ஒருத்தான அதெல்லாம் கிடையாது. வீட்டுதான். இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேங்கிறது எங்களுக்கு கவலைக்கு இல்லை. அன்சாய் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சான். கடைசியில் அது வந்து இப்படி முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான்.
ஒரு விஷயத்தை நீ எப்படி பார்க்குறியோ மற்றவங்களும் அப்படி தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க? எப்படி நீங்க எல்லாரும் இவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்களா இருக்கீங்க? பிறருக்காக நிற்கிறேன். இந்த எபிசோடு மாசாக இருந்ததுங்க. எனக்கு ஃபைட்டு அதெல்லாம் விட அவங்க சொன்ன ஒரு டைலாக் கரெக்டாக எந்த இடத்துல யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அது நச்சு நச்சுன்னு இருக்குது. ஒரு ரெண்டு டைலாக் தான், பட் அதில் நிறைய விஷயம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு அவன் சொன்ன பாருங்க, ஆப்போசிட் லீட்ரு, உன்னை பார்க்கறதுக்கு என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது, நீயும் பயம் வரணும் தான் அவனை அடித்த சாக்கராவை அடித்தேன்னு சொல்லி கேட்டான். பட் அது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீ அடிக்கிறது உன் மேலே பயம் வரணுன்றதுக்காக, பட் அவன் சாக்கரை அடித்தது சாக்கராவே வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்கு அடித்தது. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறது, அவனை வந்து மிருகமாக மாற்றி காஜியே என்ன மாதிரியே தான் நீயுன்றதை பண்ணணுன்ட்டு பண்ணான். ஆனால் அவனை மாதிரி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணி காமிச்சான். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்திருக்கான். நம்ம லீடருங்க கிட்ட வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மாறி இருக்கான், அவனை எவ்வளோ கண்ட்ரோல் ஆகிருக்கான்றதை அதுக்கு அடிச்சு. ஆனால் லாஸ்ட்டாக அவன் முடிஞ்சிச்சு, அப்பயும் கை ஓங்கினான். சப்போஸ் அடிச்சிருந்தா அவனை மாதிரியே தான் இவனை வந்திருப்பான். பட் அடிக்கலை, அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிறுத்தினான். ஸோ அவன்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குன்றது அது காட்டிச்சு. நம்ம சீனியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க லைஃப்லான்றது அந்த விஷயம் எனக்கு காட்டிச்சு. அது வேறு லெவல் ஃபீலாக இருந்ததுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. அதேமாதிரி இந்த பக்கம் இந்த ரோஸ் மண்டியம் கம்பளுங்குது, அதுங்க ரெண்டும் பாருங்கள் அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாகிறாங்க. ஒரு கீரில் இல்லை. அவன் கூட ஓகேங்க, அவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோலாக தான் இருக்கான். பட் இவன் சிரிச்சுனே இருப்பான், எப்போவுமே ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பான், ஆக்ஷன் எல்லாம் ஓகே. பட் ரொம்ப இது வரைக்கும் சீரியஸ் ஆனதில்லை. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போன மாதிரி இருந்துச்சு. அவனாவே இல்லை, ஃபுல் மிருகமாக மாதிரி ஒரு மாதிரி ஆகும். நடந்த ஃப்ரேமே வேற மாதிரி இருந்துச்சு. சாக்கரா தடுக்கணும்னா சத்தியமாக செத்துருப்பான். ஆமாம், எனக்கு உண்மையாகவே அவன் நடந்த அந்த ஃபீல் வந்து எனக்கு டீமன்ஸ்லேயே தான் ஞாபகப்படுத்துச்சு. மூசான் வாக்கை தான் எனக்கு அப்படியே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு எல்லாம் ஒவ்வொருத்தருடைய ஃபைட்ஸ் தனித்தனியாக பார்க்க முடிஞ்சது. ப்ளஸ் நம்ம சக்குராவுக்கும் நிறைய ரியலைஸ் கிடச்சிது. இன்னைக்கு அவனோட சேஞ்செலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரோஸ் மண்டை வந்து இப்படின்னு இந்த அதாவது வந்து மறுபடியா அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு போகிறான். அப்படி இருந்து மாடா இவ்வளோ கூட்டம் இன்னமும் இருக்குது, இன்னும் ஃபைட் பண்ணுறீங்கன்ற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அதனால நினச்சா அசால்ட்டாக எப்பயும் முடிஞ்சிருக்கணுமே இந்த ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் அவன் வந்து எப்படின்னா அவனுக்கும் ரத்தம் வராமல் ஆப்போனண்ட்டுக்கு ரத்தம் வராமல் அழகாக முடிக்கிறான். ரொம்ப ஸ்மூத்தாக முடிக்கிறான். அவன் எவ்வளோ டைலாக் பேசியிருந்தான். இவனை கடுப்பேற்றணும்னு அவனை என்னென்னமோ பேசிக்கிறான். பொண்ணுன்றான், இதுன்றான். இவன் சிரிச்ச முடிஞ்சாடுறான். பட் பதிலுக்கு இவன் பேசுகிறப்ப அவன் ஆனால் பாருங்க கடுப்பு. அதுதான் வேணும். ஸோ பேசியும் வாயும் இருக்குது கையும் இருக்குன்ற மாதிரி தான் அது. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தான ஃபைட்டுங்க. வந்து ஜஸ்ட்டு அந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் பண்ணியிருப்பான் தான் நினைக்கிறேன். அப்படி தட்டி விட்டு படுக்க வச்சுட்டு போயின்னே இருந்தான். எனக்கு இவன் தான் இன்னுமே ஆச்சரியம். சிரிக்கிறவங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். இந்த கம்பல் வந்து ஆரம்பத்துலேருந்து வேறு மாதிரி பார்த்தோம், பட் இன்னைக்கு வேறு மாதிரி இருக்கான். ஆனால் அவன் வாயிலையும் சொல்லிட்டான், என்றைக்குமே நான் உன்ன மாதிரி ஆக முடியாது. கரெக்டு தான், அவன்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு, உங்ககிட்ட இல்லை. ஸோ உன்னை ஒருத்தர் கவனிக்கணுன்ற மாதிரி இது எனக்கு. அதான் அது என்ன சொல்கிறது, மாதிரி டக்குன்னு மாறிட்டா. எல்லோரும் குழந்த மாதிரியே அது எது பூக்கி பாய்ஸ்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பார்க்க டெரராக லுக்காக தான் இருக்குது, பட் பார்த்து வேறு அந்த இது பார்த்துன்னா அந்த பூக்கி பாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம சாக்கராவுக்கு வேலை இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம என்ன நினச்சோன்னா இவங்கள தான் சாக்கராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்கன்னு நினச்சி. இல்லை, சாக்கரா தான் இவங்கள கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அதுக்காகவே தான் அவர் இருக்கணுன்ற மாதிரி இப்போ எனக்கு தோணுது. முக்கியமாக தனித்தனியாக எல்லாரை பற்றியுமே தெரிஞ்சுக்க முடிஞ்சு இந்த ஒரு எபிசோட்லேயே. தனித்தனியாக எல்லாருமே ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சாங்க. எனக்கு வந்து நம்ம பசங்க இவ்வளோ பேசுகிறாங்களா அப்படின்றது எனக்கு என்ன ஆச்சு, என்னடா அவனும் டைலாக் பேசுகிறா நீயும் பேசுனீங்களா, பேச மாட்டியாடா வெறும் கை தானே பேசுச்சு. அது நிறையவே பேசுனாங்க, நச்சுன்னு பேசுனாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாரி இன்றைக்கி ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி நம்ம சாக்குற டீம் நம்ம அது நிறைய இன்றைக்கி பேசினா ரொம்ப கனெக்டட் ஆனது இன்றைக்கி ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் காஜி அவனும் அந்த ஆப்போசிட்டும் சும்மா சொல்லக்கூடாது, அவனும் பயங்கரமாக பண்ணால். நம்ம காஜி பண்ணுறது எப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷாக, அவனு ஒவ்வொரு மூவும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு அவன் ஃபைட்டே. இப்போ காஜியும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எனக்கு ஆப்போனண்ட் பற்றி தெரியல, பட் 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தாங்கிறாங்க. பட் இவன் கரெக்டான ஃபியூரி கிட்ட வந்து சேர்ந்தான், இப்படி நிற்கிறான், நீ தப்பான இடத்துல போய் சேர்ந்துருக்க அப்படின்னு நின்றுக்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஆனால் அவனும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கானாலும் ரொம்ப இதுவாக தான் தெரிஞ்சது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த ப்ளூவில் அந்த காஜு கூட சண்டை போட்டுவேன்
இந்தமாரி இன்னொருத்தவங்க கண்ட்ரோலாக இருக்கிறதுலாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி பேசினான். ஆனால் அவனே வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படி தான் வச்சுக்கணும். என்னடா இதையும் பேசுகிற ஆனால் பண்ணுறவனே நீ தான், நீ அதை தான் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரியே இருந்துச்சு. பார்க்கலாம் அவங்கவுங்க பேக் ஸ்டோரி வரப்போ தான் என்னன்னு தெரியும். அவன் ஏன் இப்படி மாறி நிற்கிறான்றப்போ அவனுக்கு தெரியும். இன்னும் நம்ம நகட்டுவதே என்னென்ன ஆச்சுன்னு தெரில. அதை தான் இப்போ சொல்லு. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் மேலே கேர் பண்ணுறான். என்ன நடந்துச்சுன்னு முதல்ல ஷேர் பண்ணுறான். அதுதானே விஷயமே. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தான் அதுக்கு சொல்யூஷன் தர்றதுக்கு. நீ பாட்டுக்கு அவ்வளோதான் மாற்ற முடியாது இது விதின்ற மாதிரி நீ போயின்னுங்கிற. எதுக்கு இவங்ககிட்ட இப்படி அடிமையாக இருக்கணும்? அது ரீசன் சொன்னால் தானே தெரியும் எதெல்லாம் மாட்டின்னுங்கிறன்ட்டு. அது சொன்னால் தான் நம்மளுக்கு என்ன விஷயம்னு தெரியும். எனக்கு எனக்கு பண்ணுறீங்க, ஏன் வந்தீங்க, ஏன் செஞ்சோன்னு கேட்கும்போது எனக்கு கோவமாக வருது. உனக்கு தெரியுது உனக்காக தான் பண்ணுறாங்க, அன்பில் தான் பண்ணுறாங்கன்றது தெரியுது. அது வெளிப்படுத்த வேண்டியது. நான் அப்போவும் வந்து ஏன் பண்ணுறாங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் உனக்காக ஃபைட் பண்ணி இவ்வளோ நிற்கிறதெல்லாம் என்ன? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா திரும்ப அந்த கொஸ்டின் அவன் வச்சது வந்து எனக்கே செம்ம கடுப்பாச்சு. உனக்காக ஃப்ரெண்டு வந்துக்கிறான், அவனுக்காக சாக்குரா வந்தான், சாக்குராக்காக அந்த 5 பேர் வந்தாங்க, அந்த 5 பேர் கிளாஸ் வச்சு அந்த கிளாஸுக்காக 3 சீனியர் வந்துக்கிறாங்க. என்னடா நினச்சினுக்கிறேன் இத்தனை பேர் உனக்காக வந்திருக்காங்கன்னா எப்படி அது? அவனுக்கு இப்போ தான் உடையிறான். அது சீனியர் கரெக்டாக சொன்னார். முதல்ல மனசு விட்டு பேசு என்னன்னு சொல்லுன்றது நல்லா இருந்துச்சு. வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லை, ஒருத்தர் குவாலிட்டியும் அப்படி இருக்குதுல்ல. அவன் ஃபீலும் புரிஞ்சுச்சு. கில்ட்டினால நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோம், இனிமேல் நமக்காக அவன் வந்து காயப்பட வேணான்னு சொல்லி தான் அவன் சொல்கிறான். ஆனாலும் அவங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கல்ல உனக்காக, அதையும் கொஞ்சம் அவன் அட்ரஸ் பண்ணி என்னாச்சும் ஒன்று பேசியிருந்துருக்கு. உன் ஃப்ரெண்டு உன்னை அவ்வளோ மதிக்கிறாங்க. நீ இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ இருக்க வேண்டிய இடமும் அது கிடையாது. உன் மனசும் நீ ஸ்ட்ராங்கான ஆளு. பட் அது ரெண்டுத்தையுமே விட்டு இங்கே இருக்கிறன்றது ஒரு ஃப்ரெண்டு எப்படி பார்த்து சும்மா இருப்பான். ஸோ அதுக்காக தான் போராடுறாங்க. அதில் இன்னொரு டைலாக் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீ தான் நினைக்கிற நீங்கள் முக்கியம் இல்லைன்ற மாதிரி ஒரு டைலாக் வந்துச்சுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம கொடுத்துட்டு இருக்கணும், நம்ம அதை செஞ்சு தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் நினைப்பாங்க, என்ன யோசிப்பாங்க, அது என்னவா இருக்கும்னு திங்க் பண்ணால் நம்ம யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு பண்ணணும்னு தோணுது, நமக்கு மனசு இருக்கா, அது கண்டிப்பாக பண்ணிடணும். அவ்வளோதான். ஆப்போசிட்லேருந்து என்ன ரியாக்ஷன் வரும்னு எதிர்பார்த்து ஒன்று பண்ணவே கூடாது. எல்லாரும் ஒரே மைண்டாக இருக்க மாட்டாங்கன்றது நல்லது கெட்டதில் எதுலேயுமே நீ நினைக்கிற மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் நினைப்பாங்க அப்படின்றது கிடையாது. அவன் தாட்டு வேறையாக இருக்கும், நம்ம தாட்டு வேறையாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் மீடியம் முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.